வெல்கம் பேக் டு ஆர்கே கலெக்ஷனின் ரித்தி கிருத்தி சேனல். இப்போ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பூவரச இலையில் கொழுக்கட்டை செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொழுக்கட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு பழைய ஞாபகம் வருதா? இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிப்போமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம கடலைப்பருப்பை நல்லா 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வானல்லே வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் உப்பு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா குக்கரில் வச்சிங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற்றி அதில் கொஞ்சமாக ஒரு 2 கல் உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், நமக்கு பருப்பு ரெடி. இப்போது இந்த வெந்த பருப்பை ஒரு வடிதட்டில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப மைய அரைச்சாலும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதால் கொஞ்சம் குறைன்னு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சா? இப்போது நம்ம துருவி வச்ச தேங்காவை ஒரு வாணலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உதிரியாக வந்துடுச்சா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் அச்சு வெல்லம் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அச்சு வெல்லம் இல்லைன்னா உருண்டை வெல்லமும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப கம்பி பதத்தில் காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது நம்ம வேக வச்ச அந்த பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பில் அந்த வதக்கின தேங்காவை போட்டுக்கலாம். அதோட 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்லத்தையும் இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு பருப்பு பூரணம் ரெடி. அடுத்தது தேங்காய் பூரணம் பார்த்திங்களா, அதே வதக்கின தேங்காயில் அந்த வெல்லத்தை ஊற்றி 2 ஏலக்காய் தட்டி போட்டோம்னா தேங்காய் பூரணமும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூவரச இலையை பறித்து எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிப்போம். கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை எடுத்து அதில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அதில் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பூவரச இலையில் கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த இலையில் மாவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு ஷேப்பாக தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போது ஸ்டஃப் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் இந்த மாதிரி நடுப்புற வச்சுப்போம். வச்சு இதை க்ளோஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ளே அமுக்கி சைடெல்லாம் நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதை நம்ம தேங்காய் பூரணம் அடையாளத்துக்கு நம்ம இந்த இலையோட காம்பை பாதியாக கட் பண்ணி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே நம்ம பருப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணால் அதோட காம்பை நம்ம கட் பண்ணாமல் வச்சுப்போம். அப்போ நமக்கு அடையாளம் தெரியும். இப்போ இட்லி குண்டானில் தண்ணி வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா அதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா நமக்கு கொழுக்கட்டை ரெடி. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். இப்போது இலையிலேருந்து நம்ம பிரித்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி நீட்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போது இதில் நம்ம இலை எது பருப்பு எது தேங்காய் போடணும்னு நம்ம தேடி எடுக்க வேண்டாம். நம்ம அந்த காம்பு அடையாளத்தை வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நமக்கு டேஸ்டியான பாரம்பரியமான இலை கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.